வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த காக்டெயில் பார்ட்டி இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. டிஎஸ் எலியட் 1948 இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்காரு. இது அவருடைய அந்த முன்னோடியாக அவர் மாடர்ன் போய்ட்ரிக்கு செஞ்ச அந்த இலக்கிய படைப்புகளுக்காக அவர் கிடச்சிது. அதே மாதிரி 1964 அவருக்கு பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடமும் கிடச்சிருக்கு. இந்த காக்டெயில் பார்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு திருமண உறவில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்களுக்குள்ள நிறைய மன விரிச்சல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டோ இல்லை மனம் ஒத்துக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது பதிலாக அவங்கவுங்க அவங்கவுங்க வழியில் போய்க்கலாம் அப்படின்ற முடிவோடு இருக்கும்போது அவர் நடத்துகிற ஒரு காக்டெயில் பார்ட்டிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வர்றார். அதாவது ரொம்ப அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வர்றாரு. அவரால் இவங்க 2 பேரும் அவங்க திரும்பி ஒன்று சேர்கிற மாதிரி தான் கதை இருக்குது. கதைப்படி பார்த்திங்கன்னா எட்வர்ட் சாம்பர்லின் இவர் ஒரு காக்டெயில் பார்ட்டி ஒரு வீட்டில் வைக்கிறாரு. இந்த பார்ட்டிக்கு வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஏற்பாடு பண்ணது அவரோட மனைவி லெவினியா தான். ஆனால் அவங்க இப்போ அந்த பார்ட்டியில் இல்லை. அப்போ எட்வர்டு ஒரு விருந்தாளியை அங்கே பார்க்குறாரு. அவர் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேச்சு மூலமாக நம்மளுக்கு தெரியுது லெவினியா இப்போ எட்வர்டை விட்டு பிரிஞ்சு வெளியில் போயிட்டாங்கன்னு. அவங்க 2 பேருக்கும் திருமணமாகி 5 வருஷம் ஆயிருக்கு. அவங்களுக்கு குழந்தையும் இல்லை. இந்த கெஸ்ட் சொல்கிறாரு, சரி எது இருந்தாலும் நல்லதுக்கு தான் நினச்சிங்க அப்படின்னும் போது எட்வர்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் லெவினியாவை எப்படியும் திருப்பி அழைச்சின்னு வந்துடுவேன், நாங்கள் ஒன்றா திரும்பி வாழ்வோன்னு சொல்லும் போது அந்த கெஸ்ட் சொல்கிறார், சரி அப்போ நாளைக்கு பார்ட்டி அவர் வச்சுருக்காரு, நாளைக்கு நான் வரும்போது லெவினியோடு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ எட்வர்டு இன்னொரு கெஸ்ட்டோட பேசிகிட்டு இருக்கார். அந்த கெஸ்ட் பேர் பீட்டர் குல்பி. அந்த கெஸ்ட் சொல்கிறாரு, அங்கே சிலியா கோப்பிள்ஸ்டோன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட எனக்கு ஒரு அறிமுகம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் அவரோட முகபாவனத்திலும் புரியுது, ஏன்னா பீட்டரும் சிலியாவும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்கன்னு. இருந்தாலும் எட்வர்டு பீட்டர் குல்பே கிட்ட சொல்கிறார், சரி கண்டிப்பாக உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு. இப்போ எட்வர்டும் சிலியாவும் லெவினியாவுக்கும் அவங்க நண்பர்களும் தெரியாமல் ஒரு உறவில் இருக்காங்க. ஆனால் லெவினியா எட்வர்டை விட்டு போயிட்ட அப்புறம் சிலியாவும் எட்வர்டும் இனிமேலுக்கு நம்மளோட உறவை நம்ம தொடர வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ லெவினியா மறுநாள் அந்த கெஸ்ட் சொன்ன மாதிரி லெவினியாவை அழைச்சின்னு வராரு. எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே அந்த கெஸ்ட் அங்கே வராரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த பார்ட்டியை விட்டு வெளில போயிடுறாரு. இந்த மிஸ்டீரியஸ் கெஸ்ட்டு யாருன்னா, அவர் பேர் சே ஹென்ரி ஹார்கோட் ரெய்லி. இவர் ஒரு தெரபிஸ்ட்டு, ஒரு குணப்படுத்தக்கூடியவர். அவர் எட்வர்டு லெவினியாவும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துன்னு தான் இருக்கார். அதனால் அவங்களுக்கும் அவரை கொஞ்சம் இப்போ தான் அறிமுகமாக இருக்குது. யார் மூலமானா அந்த பார்ட்டிக்கு இன்னொரு கெஸ்ட் மூலமாக. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் தானே உங்களுக்கு எட்வர்டு அறிமுகப்படுத்தினேன்னு. அது மூலமாக நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு எட்வர்டையும் லெவினியாவும் பார்த்து பேசியிருக்காரு. இப்போ அவங்க 2 பேரையும் அழைச்சின்னு போய் அவர் பேசுகிறாரு. அவருக்கு ஏற்கனவே எட்வர்டோடு பேசினது மூலமாக எட்வர்டுக்கு வாழ்க்கையில் என்ன கோல் இருக்குது, அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன நினைக்கிறாரு, மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த இணக்கமான உறவு எப்படி இருக்குன்னுலாம் ஏற்கனவே பேசியிருக்காரு. இப்போ அவர் லெவினியாவும் பார்த்துட்டு அவர்கிட்ட லெவினியா கிட்ட பேசுகிறாரு. இப்போ 2 பேரையும் உட்கார வச்சு பேசுகிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் அவங்களுடைய அந்த கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளே என்னென்ன மனஸ்தாபம் இருக்குது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்கள் மனசில் ஒரு தெளிவு இருக்கு இல்லையா, ஏன் நீங்கள் திரும்பி ஒன்றா சேர்ந்து திரும்பி வாழக்கூடாதுன்னு போது எட்வர்டு ஏற்கனவே ஆர்வமாக தான் இருக்கார் லெவினியோடு திருப்பி சேர்ந்து வாழணும்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம ஒரு திருமணத்தை அப்படியே போட்டு உடச்சிட வேணாம், திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம் பார்க்குறோம், அப்படியும் ஒன்றா சேர முடியலன்னா பிரிஞ்சிடும்ன்றாங்க. இப்போ அவங்களோடு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் சிலியா கிட்ட போகிறார். இங்கே சிலியாவோட மன உளைச்சல் என்னென்னா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வில் இருக்கா. இப்போ சார் ரேலி என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நடந்ததை ஏற்றுக்கோ, ஏன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த வாழ்க்கை எனக்கு போதுன்ற ஒரு திருப்தியோடு வாழ கற்றுக்கோ, இல்லைன்னா ஒரு பயணத்தை மேற்கொள்ளு, உன் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன, நீ எங்கே போய் சேரணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ளு அப்படின்றா. 2மே சிலியாவுக்கு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இவர் சொல்லும் போது சரி 2த்தில் ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பயணமே மேற்கொள்கிறேன், ஏன்னா இனிமேலும் எட்வர்டோடு இருக்கக்கூடிய உறவு நிலைக்காதுன்னு அவளுக்கு தெரியும், தொடரக்கூடாதுன்ற முடிவுலையும் சிலியா இருக்கிறதுனால நான் பயணத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த மூலமாக என்னோடய வாழ்க்கையை நான் உண்மையாக வாழ முடியும், நான் செஞ்ச பாவத்துக்கும் எனக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்ற. இப்போ இன்னொரு காக்டெயில் பார்ட்டியை சாம்பியன்ஸ் நடத்தியிருக்காங்க.
இங்கே நம்ம எட்வர்டோட லேம்னே ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா 2 பேருக்குமே வந்து இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்குது. 2 பேருமே ஒருத்தர் மன்னிச்சிட்டாங்க. கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் கடந்ததாகவே போகட்டும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான ஜூலியாவும் அலெக்சாண்டரும் வராங்க. அங்கே பீட்டரும் இருக்கார். இப்போ பீட்டர் வந்து ஹாலிவுட்டில் ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக இருக்கார். அவங்க சிலியாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நமக்கு தெரிய வருது சிலியா வந்து ஒரு மிஷினரியாக வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு பிளேக் நோய் தாக்குனதுனால அதில் இவங்களும் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. இப்போ அவங்கள வந்து ஒரு மாற்றியராக எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி சைக்காட்ரிஸ்ட் என்ன நினைக்கிறாருன்னா, அவள் விதியை நோக்கி தான் அவள் போயிருக்கா, அதோட வந்து அவளுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தையும் அவங்க உணர்ந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கெங்கே இருக்கணுமோ கரெக்டாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். யாரோட இருக்கிறானமோ அவங்கவுங்களோட இருக்கிறதையும் நம்ம பார்க்குற மாதிரி அந்த கதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.